நம்முடைய இந்திய தலைமை அமைச்சரின் முன்னாக வால்மீகி, கம்பர் இவர் இருவரையும் ஒப்பிட்டு ஆங்கிலத்தில் பேசுமாறு என்னை வேண்டினார்கள். அதன்படி வால்மீகியை குறித்தும் கம்பரை குறித்தும் பேசினேன். வால்மீகி வடமொழியின் பெருமை என்றும் கம்பர் தமிழின் பெருமை என்றும் கூறினேன். கம்பர் உலக சகோதரத்துவத்தை வற்புறுத்தினார். நம்முடைய தலைமை அமைச்சர் விரும்பும் வசுதேவ குடும்பம் என்னும் கருத்து கம்பரால் முன்பே பேசப்பட்டிருக்கிறது. கம்பருடைய பாத்திரங்களெல்லாம் வால்மீகியின் பாத்திரங்களை விட சிறந்து அமைந்திருக்கின்றன. கம்பர் உலக காப்பியங்களோடு மட்டுமன்றி மூல நூலாகிய வால்மீகத்தையும் போட்டிக்கு அழைக்கும்படியாக சிறப்பாக பாடியிருக்கிறார் என்ற VVS ஐயருடைய கருத்தை கூறி என் பேச்சை நிறைவு செய்தேன். அவர் எப்படி தமிழ் தெரியாது, உங்களுக்கு ஹிந்தி தெரியாது, எப்படி அதை கேட்டுக்கிட்டாரு? நான் ஆங்கிலத்தில் பேசினேன். இடையிடையே ஒரு சில தொடர்களை ஹிந்தியில் தெரிவித்தேன். அதை அவர் கேட்டு ரசித்திருக்கிறார். போகும்பொழுது என்னுடைய கைகளை பற்றி பேராசிரியர் புரொஃபசர் ஞானசுந்தரம் தேங்க்யூ என்று கூறினார். இது கம்பர் அரங்கேற்றிய ஒரு மண்டபம். கம்பராமாயணத்தை தமிழுக்கு கம்பராமாயணம் தான் ஒரு முக்கியமான இது சொல்லுவாங்க எல்லா அறிஞர்களுக்கும். அந்த இடத்துல இருந்து நீங்க ஒரு முதன்மையான பிரதமருக்கு இதை எடுத்து சொல்லிருக்கீங்க. அதை எப்படி நீங்க ஃபீல் பண்ணுறீங்க? எவ்வளவு மாணவர் பாராட்டிருக்கீங்க. இதுல என்ன ஒரு தனிச்சிறப்பு என்றால், கம்பர் பிறந்த தேரெழுந்தூரிலிருந்து ஒரு மைலுக்குள்ளாக இருக்கக்கூடிய குழையூர் என்ற சுற்றூரில் பிறந்தவன் நான். ஆனால் கம்பரின் மீது எனக்கு ஒரு தனியாத ஈடுபாடு உண்டு. நான் திருவரங்கத்திற்கு சில முறை வந்திருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் கம்பர் ராமாயணத்தை அரங்கேற்றிய இடம் இது என்று நான் அறிந்து மகிழ்ந்தேன். அத்தகைய இடத்தில் கம்பரை பற்றியும் வால்மீகியை பற்றியும் இந்திய தலைமை அமைச்சரின் முன்னே பேசும் என்று நான் கனவில் கூட கருதவில்லை. அத்தகைய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர் அந்த பேச்சை நன்றாக ஈடுபட்டு சுவைத்து கேட்டார் என்பதே எனக்கு மகிழ்ச்சி. எனக்கு ஓரளவு ஹிந்தி தெரியும். நான் ஹிந்தியில் வல்லவன் அல்லன். ஆனால் ஹிந்தியில் ஒரு சிறிது பேசக்கூடிய அளவிற்கும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கும் எனக்கு அறிவு உண்டு. வால்மீகி ராமாயணம் நான் ஓரளவு வடமொழி படித்திருக்கிறேன். டிப்ளமா இன் சான்ஸ்கிரிட் என்ற பட்டம் சென்னை பல்கலைக்கழகத்தில் நான் ஆசிரியப் பணியில் இருக்கும் பொழுதே ஆசிரியர் மாணவனாக சேர்ந்து கற்று தேர்ச்சி பெற்றிருந்தேன். அதனால் வால்மீகியை முழுதும் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதைவிட ஒரு சிறப்பு என்றால் 2009 2011 வரை 2 ஆண்டுகள் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மைய பல்கலைக்கழகத்தில் கம்பன் இருக்கை என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். அதற்கு என்னை முதல் பேராசிரியராக நியமித்தார்கள். அங்கு வால்மீகியையும் கம்பரையும் ஒப்பிட்டு ஆய்வு மேற்கொண்டேன். அங்கு இருக்கிற பொழுது பாலகாண்டமும் அயோத்தியா காண்டமும் என்னால் நிறைவு செய்யப்பட்டன. அங்கிருந்து நானே போதும் என்று விலகி வந்த பிறகு அந்த பணியை தொடர்ந்தேன். அதன் பின்னர் ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம் இவை எல்லாவற்றையும் வால்மீகத்தையும் கம்பரையும் ஒப்பிட்டு நூல்களை எழுதி 2013 நிறைவு செய்திருக்கிறேன். அதனால் மீதுதான் என் மீது அன்பு கொண்டு இவர்கள் அழைத்தனர். வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்ப ராமாயணத்திற்கும் என்னங்க வித்தியாசம் பார்க்கலாம், இல்ல என்ன ஒற்றுமைன்னு பார்க்கலாம்? நான் இந்த பேச்சிலேயே குறிப்பிட்டேன். வால்மீகி ராமனை பரம்பொருளில் அவதாரம், விஷ்ணுவின் அவதாரம் என்று சொல்கிறார். ஆனால் பெரும்பாலும் ராமனை ஒரு சிறந்த மனிதனாகவும் தலை சிறந்த குணங்கள் நிறைந்தவனாகவும் தான் பாடியிருக்கிறார். ஏனென்றால் முதலில் நாரதரை வால்மீகி சந்திக்கிறார். அப்பொழுது வால்மீகி நாரதரிடம் கேட்கிறார், இந்த உலகத்தில் அஸ்மின் சாம்பிரதம் லோகே கோ குணவான் கோ வீரியவான் என்று தொடங்கி 16 குணங்களைச் சொல்லி, இத்தகைய குணங்களோடு கூடிய மனிதன் யாராவது இருக்கிறானா என்று கேட்டார். அதற்கு நாரதர், அப்படி ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் பெயர் ராமன் என்று சொல்லி ராம கதையை சுருக்கமாக முழுவதும் வால்மீகிக்கு தெரிவித்தவர் நாரத முனிவர். அதன் அடிப்படையில்தான் கம்பரும் தன்னுடைய காப்பியத்தை எழுதியிருக்கிறார், வால்மீகத்தையும் தன்னுடைய காப்பியத்தை எழுதியிருக்கிறார். ரொம்ப ரொம்ப நன்றி.